அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டேஸ்டியான பன்னீர் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 வெங்காயம் எடுத்துக்கணும். அதை ஆயில் நிறையா ஒரு பேனில் ஊற்றி அதை டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். அது நல்லா டார்க் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும், இந்த கலருக்கு வரணும். கொஞ்சம் தான் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பன்னீரை ஆட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிங்க. தயிர் 1/2 கப்பு போல் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க. அப்புறம் 2 தக்காளியை அரைச்சி அதில் ஊற்றிங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நம்ம அந்த பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீர் அதில் ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக மல்லி இலையும் பச்சை மிளகா 2ம் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 3 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடணும்.